ஒரு குண்டான் சோறு நொடியில் காலியாகும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 கப் வேர்க்கடலை, 1/4 கப் உரிச்ச பூண்டு, 3 பச்சை மிளகாய் கீரி, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 5 வரமிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ வறுத்து எடுத்த வேர்க்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு நல்லா ஆறி எடுத்து அதை கோஸாக அரைச்சி எடுத்துட்டு அதில் பாதியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இது கூட வதக்கி ஆற வச்ச வெங்காயம், வரமிளகாய், புளி சேர்த்து கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. திக்காக இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு எடுத்து வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து உருண்டையாக உருட்டி இதை தோசை, சப்பாத்தி, இட்லியோடு சேர்த்து சாப்பிட்லாம். சூடான சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு தட்டு சோறு நொடியில் காலியாகும். கண்டிப்பாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.